ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ் பேமெண்ட் டேர்ம், அதாவது 100% அட்வான்ஸ் பேமெண்ட் டேர்ம் கிடைக்குமா கிடைக்காதா, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 100% அட்வான்ஸ் பேமெண்ட் இது வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பாசிபிளா? ஒரு பையர் வந்து நமக்கு வந்து நம்மளை நம்பி 100% வந்து பணம் போடுவாரா அப்படின்னா இது வந்து பாசிபிள் தான். ஸோ 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்குறது பாசிபிள் தான். ஸோ அது வந்து நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஏர் ஷிப்மெண்ட் பண்ணும்போது 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்குறது வந்து பாசிபிள் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் அந்த செகண்ட் பாயிண்டில் போட்டிருக்கேன், பாசிபிள் இன் ஏர் ஷிப்மெண்ட் ஃபார் லோ வேல்யூ ஆர்டர்ஸ். ஸோ அப்போது ஒரு ஏர் ஷிப்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏர் ஷிப்மெண்ட் வந்து லோ வேல்யூ ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஆர்டருடைய வேல்யூ, அதாவது டோட்டலாக நம்ம ஷிப் பண்ணக்கூடிய அந்த இன்வாய்ஸோடைய வேல்யூ வந்து ஒரு 50,000 இல்லை ஒரு 60,000 இல்லை வந்து ஒரு 1 lakh கீழே இருக்குது அப்படின்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஒரு பையர் வந்து உங்களுக்கு வந்து அப்ராடில் இருந்து 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்குறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து எந்த மெத்தடில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வயர் டிரான்ஸ்ஃபர் த்ரூ ஸ்விஃப்ட் மெத்தட். ஸோ எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து பேங்க்கில் இருந்து நம்ம பேங்க் டு பேங்க் வந்து பண்ணுறாங்க. ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம வந்து பேமெண்ட்டு வாங்குறது வந்து எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வயர் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வாங்குகிறோம். அந்த மெத்தடுக்கு பேர் ஸ்விஃப்ட் மெத்தட். ஓகே ரைட். இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிபிள் இன் ஏர் ஷிப்மெண்ட் ஃபார் லோ வேல்யூ ஆர்டர்ஸ். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி இப்போ தான் சொன்னேன். ஏர் ஷிப்மெண்ட் நம்ம வந்து பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதுவும் ஒரு லோ வேல்யூ ஆர்டர் நம்ம எடுத்து பண்ணும்போது 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம முன்னாடியே வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 100% அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம ஒரு பையர்கிட்ட இருந்து நம்ம முதலே வாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ 100% அட்வான்ஸ் பேமெண்ட் நமக்கு முதலே வந்துருச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பிஸ்னஸை வந்து நம்ம வந்து பண்ணுவோம் நம்ம. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 பையர்ஸ், நீங்கள் ஒரு 10 பையர்ஸ் 15 or 20 பையர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பையரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டாயமாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்கிடுறீங்க. ஸோ ஒவ்வொரு ஏர் ஷிப்மெண்ட்லையும் ஸோ ஒரு 1 lakh ஒரு பையர் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணுறாரு ஒரு ஏர் ஷிப்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி இன்னொரு பையர், செகண்ட் பையர், தேர்ட் பையர், ஃபோர்த் பையர், ஃபிஃப்த் பையர், சிக்ஸ்த் பையர், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. அட் த சேம் டைம் 100% அட்வான்ஸ் பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படின்னா இது பாசிபிள் தான். லோ வேல்யூ ஆர்டருக்கு வந்து இது வந்து பாசிபிள் தான். அதான் செகண்ட் பாயிண்டில் போட்டிருக்கேன். ஓகே ரைட். இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிபிள் இஃப் யூ டைரக்ட்லி மெட் பையர் இன் இஸ் ஆஃபீஸ். ஸோ அப்போ வந்து ஒரு ஏர் ஷிப்மெண்ட் பண்ண போகிறோம், லோ வேல்யூ ஆர்டர் தான் அது. பையரை வந்து நம்ம வந்து டேரெக்டாகவே அப்ராடில் வந்து உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை நீங்களோ நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தாலும் சரி, இல்லாட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது டேரெக்டாக பையருடைய ஆஃபீஸில் போய் அவங்கள மீட் பண்ணிக்கிட்டு இந்த பேமெண்ட் டேர்மை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி டைம்லையும் உங்களுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது லோ வேல்யூ ஆர்டர் ஏர் ஷிப்மெண்ட்டுக்கு. ஸோ பாசிபிள் இஃப் யூ டைரக்ட்லி மெட் பையர் இன் இஸ் ஆஃபீஸ். ஓகே ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பட் இட்ஸ் வெரி ரேர் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ அது அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஈஸியாக ஒரு 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து எல்லோரும் நம்மளை நம்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு ஈஸிலாம் கிடையாது. நீங்களே நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம வந்து யாருக்காவது வந்து நம்ம ஒரு பையராக இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம ஒரு பையராக இருந்தோம் அப்படின்னா 100% அட்வான்ஸ் பேமெண்ட் போடுவோமா? ஸோ ரொம்ப யோசிப்போம் நம்ம. 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம ஒரு பையராக இருந்தோம்னா கட்டாயமாக நம்ம பண்ண மாட்டோம். ஓகே
ஸோ அதனால தான் லாஸ்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பட் இட்ஸ் வெரி ரேர் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ ஏற்றுமதி தொழிலில் இது வந்து ரொம்ப ரேர் தான், ஆனால் பாசிபிள் கிடையாதுங்கிறது இல்லை. ஏர் ஷிப்மெண்ட் வந்து லோ வேல்யூ ஆர்டர்ஸுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெர்பல் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு பியூட்டி ப்ராடக்டாக இருக்கலாம். ஸோ சின்ன சின்ன ஷிப்மெண்ட்டு அது ஒரு 1 lakh கீழே பண்ணும்போது ஏர் ஷிப்மெண்ட்டில் பண்ணும்போது 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்குறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே ரைட். அப்போது அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து 100% நம்ம வந்து வாங்க முடியும் ஏர் ஷிப்மெண்ட்டு லோ வேல்யூ ஆர்டராக இருந்தால், ஆஸ் வெல் அஸ் பையர் வந்து டைரெக்டாக போய் நீங்கள் பார்த்துருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நல்லா பார்த்து ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலோ நிறைய சான்ஸ் இருக்குது ஏர் ஷிப்மெண்ட் லோ வேல்யூ ஆர்டருக்கு. ஃபுல் பேமெண்ட் 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சி ஷிப்மெண்ட் பண்ணும்போது நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்க முடியும். பட் நம்ம சி ஷிப்மெண்ட்லாம் பண்ணும்போது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து ஃபுல்லாலாம் தரமாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு 10%, 20%, 30% இல்லை ஒரு 50% வரைக்கும் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து கேட்டு பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ அப்போ இந்த அட்வான்ஸ் பேமெண்ட், இந்த பேமெண்ட்டை வந்து நம்ம எப்படி வாங்குறது, எப்படி ஃபாரினில் இருந்து பையர்கிட்ட வந்து நம்ம வந்து ஃபாரின் மணியை நம்ம பேங்க்குக்கு வந்து நம்ம எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னா, அந்த மெத்தடுக்கு பேர் தான், பேங்க்கில் யூஸ் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் ஸ்விஃப்ட் மெத்தட். நான் லாஸ்ட்டு கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபைனான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் தான், எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் தான். அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, பேங்க்கில் அந்த மெத்தட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பையர்கிட்ட இருந்து இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் கேட்குறீங்க, எப்படி கேட்கணும் அப்படின்னா உங்கள் பையருக்கு வந்துட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம லோக்கலில் வந்து நம்ம வந்து ஃபண்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், லோக்கலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுப்போம். அங்கே என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஃபாரினில் வந்து நம்ம வந்து பேமெண்ட்டை வந்துட்டு வாங்கும்போது பையருக்கு நீங்கள் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில் அனுப்புகிறீங்க. அந்த பேங்க் டீட்டெயிலில் மற்ற எல்லாமே சேம் தான், பட் ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு பதிலாக நீங்கள் என்னன்னா ஸ்விஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடும் கொடுங்க, ஸ்விஃப்ட் கோடையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்விஃப்ட் கோடு வந்து, அதாவது ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஸ்விஃப்ட் கோடு ஒன்று உண்டு. ஸோ நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்விஃப்ட் கோடு வந்து உங்கள் பேங்க்கில் வந்து சொல்லுவாங்க. ஸ்விஃப்ட் கோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு மாதிரியே ஸ்விஃப்ட் கோடுங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்விஃப்ட் கோடை வந்துட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபாரின் பையருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பேங்க்கில் இருந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபண்டை வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஸ்விஃப்ட் மெத்தட். அதாவது வேர்ல்டு வைடாக எல்லா பேங்க்ஸுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்விஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டை, இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது இது எந்த மெத்தடில் இப்போது கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நான் கீழே கொடுத்துருக்கேன், சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபைனான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். ஸோ அப்போது நீங்கள் வந்து எப்படி நம்ம இங்கே லோக்கலில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு நம்ம கொடுக்குறோமோ, நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுக்குறோம், அதே தான், சேம் தான். நம்ம ஃபாரின் பையருக்கு அனுப்பும்போது ஒன் மோர் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு கோடு கொடுக்குறோம், அதுக்கு பேர் தான் ஸ்விஃப்ட் கோட். ஸோ உங்கள் ஃபாரின் பையருக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்விஃப்ட் கோடு அப்படிங்கிறதையும் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், நீங்கள் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் நேமு இதெல்லாம் கொடுக்கும்போது லாஸ்ட்டாக ஸ்விஃப்ட் கோடையும் கொடுத்துருங்க, உங்கள் பேங்க்கோடைய ஸ்விஃப்ட் கோட். ஸோ இந்த ஸ்விஃப்ட் கோடு எங்கே வாங்கணும் அப்படின்னா உங்கள் பேங்க்கில் கேட்டிங்கனாலே அவங்க சொல்லிடுவாங்க இதுதான் நம்ம பேங்க்கோடைய ஸ்விஃப்ட் கோடு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர், நம்ம எப்படி வந்து ஒரு ஃபாரின் பையர்கிட்ட இருந்து அவங்க பேங்க்கில் இருந்து நம்ம பேங்க்குக்கு பணத்தை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 100% அட்வான்ஸ் பேமெண்ட் பாசிபிள் தான். ஸோ எப்போ பாசிபிள் அப்படின்னா லோ வேல்யூ ஆர்டர் ஏர் ஷிப்மெண்ட்டாக இருந்தால் பாசிபிள் தான். பட் இங்கே 4th பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, பட் இட்ஸ் வெரி ரேர் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம எல்லாத்துலையும் என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா 100% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்கிட முடியாது.